வீர வணக்கம் வீர வணக்கம். தன்னை ஈந்தும் மண்ணை காத்த என் தந்தை பி ஸ்ரீராமுலு அவர்களுக்கு வீர வணக்கம். தன்னை மட்டும் இந்த மண்ணுக்காக தரல, எத்தனையோ தியாகங்களை எங்கள் தந்தையார் அவர்கள் வந்து தந்திருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊருக்கு அடையாளமே பார்த்தீங்கன்னா செங்கொடி பறந்து இருக்கும். எங்கள் வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டினுடைய அடையாளம்னு சொல்கிறதுக்கு காரணமே கோயம்புத்தூரில் ஆவரம்பாளையத்தில் எங்கள் வீட்டுக்குடைய முன்னாடி இந்த செங்கொடி பறக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த செங்கொடி படத்தை வரைஞ்சி முன்னால் ஒரு அடையாள சின்னமாக கொண்டு வந்ததே பி ஸ்ரீராமுலு அவர்கள் தான். பி ஸ்ரீராமுலு மட்டும் இல்லை, பக்கத்தில் இருந்த அவருடைய தோழர் சின்னசாமின்னு சொல்லி போட்டு அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு தியாகங்களை செஞ்சு எத்தனையோ போராட்டங்களை நடத்தி குழந்தைகளை விட்டுட்டு எங்கள் அம்மா தாய் கர்ப்பத்தில் இருக்கிறப்ப கூட விட்டுட்டு தான் ஜெயிலுக்கு போவார். அந்த ஜெயிலுக்கு போன அப்பங்கூட சொல்லுவாராம்மா, என் குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு எல்லோரும் இருப்பாங்க, ஆனால் இந்த என்னுடைய தொழிலாளர்களை பார்த்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருப்பேன், என்னுடைய தோழர்கள் எல்லாம் வந்து என்றைக்கு என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார். எங்கள் அப்பாவினுடைய அந்த வீர தியாகத்துக்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த இந்த 6 குழந்தைகளும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலேயும் அவருடைய புகழை நாங்கள் சொல்கிறதுல என்றைக்கு நாங்கள் பெருமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எங்கள் அண்ணா எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது. அவருடைய வாரிசாக எங்கள் அண்ணா வந்து என்றைக்கு இதில் இருந்து அவர் வந்து நிறைய தியாகங்களை இதில் செஞ்சிட்ருக்கிறாரு. அப்படி சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட்லேயே நான் 6 வயசுலேருந்தே நான் வந்து நிறைய மேடைகளுக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார் என்னைய. அப்போ பிரகாஷ்காரத்து காந்திபுரத்தில் ஒரு மீட்டிங்காக என்னை கூட்டிகிட்டு போயிருந்தப்போ அவருடைய உரையை கேட்டு தான் இந்த உணர்வும் இந்த எண்ணமும் இதெல்லாமே மேலோங்கி எங்களை நல்ல வழியில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு விதைகள் வந்து இங்கே மட்டும்தான் விதைக்கப்பட்டு இருக்க முடியுமே ஒழிய வேற எங்கேயோ விதைக்கப்பட்டு நான் இது வரைக்கும் என்னுடைய இதில் வந்து நான் கேட்டதில்லை. என்னுடைய ப்ரொஃபஷனலில் நான் ஆடிட்டராக இருக்கிறேன் அப்படின்னா அது எங்கள் அப்பா போட்ட எனக்கு ஒரு சொத்து தான். அது பெண்களுக்கு என்றைக்குமே கல்விங்கிறது ஒரு சொத்து அப்படிங்கிறத வந்து ஒரு கோட்பாடாக கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பெண் கல்வி வேணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான ஒரு கோட்பாட்டை வந்து அவர் வலியுறுத்திட்டு வந்தார். அதை என்றைக்குமே அவர் சாகிற வரைக்கும் அதை வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு சொத்தாக கொடுத்துட்டு போனார். அந்த சொத்தினுடைய அவருடைய சொத்து தான் இன்னைக்கு வந்து எங்களை இந்த அளவுக்கு மேம்படுத்தி எங்களை வந்து இவ்வளோ தூரம் உயரத்துக்கு 6 பேரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து இருக்குது அப்படின்னா அவர் போட்ட விதையிலான மட்டும்தான்.